உலகத்தை காண கதைகளின் உலகம் சேனலுடன் இணைந்திருங்கள். இந்த கதையின் பெயர் காகமும் நாய்க்குட்டியும். ஒரு வீட்டுல சீனுன்னு சொல்ற ஒரு நாய்க்குட்டி வளர்ந்து வந்துச்சு. அதுக்கு சிண்டுன்னு ஒரு காகம் ஃப்ரெண்டு இருந்துச்சு. ஒரு நாள் சிண்டுன்னு சொல்ற காகம் ரொம்ப வருத்தத்தோட காணப்பட்டுச்சு. இத சீனு பார்த்து இப்படியா கேட்டுச்சு. என்ன சிண்டு, நானும் பார்க்கிறேன், வந்ததிலிருந்து பேசாம ரொம்ப வருத்தமா இருக்கிற. அதற்கு சிண்டு, மனிதர்கள் மற்ற எல்லா பறவைகளையும் அன்போடையும் பாசத்தோடையும் வளர்க்குறாங்க. அவர்களின் செயல்களை ரொம்பவும் பாராட்டுறாங்க. ஆனா என்ன வெறுத்து கல்லால எரிஞ்சு துரத்தி விட்டுறாங்க. சீனு சொன்னது அதுக்கு காரணம் உங்களோட தீய குணங்கள் தான். அதை நீங்க இல்லாம செஞ்சிட்டீங்கன்னா உங்களையும் மனிதர்கள் அன்போடும் பாசத்தோடும் வளர்ப்பாங்க. அப்படி என்ன தீய குணங்கள் எங்களிடம் உள்ளது? கடமை, சுத்தம், இப்படி பல நல்ல குணங்கள் எங்களிடத்தில் உள்ளது. பகிர்ந்து உண்ணும் பண்பை கற்றுக் கொடுத்தவர்களே நாங்கள் தான். எவ்வளவோ நல்ல குணங்கள் எங்கள்கிட்ட இருந்தாலும் மற்ற பறவைகளுக்கு உள்ள மதிப்பு எங்களுக்கு இல்லை. குயில் கூவும் போது அதை இனிமையை பார்த்து ரசிக்கிறாங்க. மயில் ஆடும் போது அதையும் ரசிச்சு பாராட்டுறாங்க. கிளிய வீட்டுல வச்சு வளர்த்து பேச கத்து கொடுக்கறாங்க. ஆனா எவ்வளவோ நல்ல குணங்கள் இருந்தாலும் எங்க இனத்தை மட்டும் கண்டாலே கையால துரத்தி விட்டுறாங்க. நீ சொல்வதெல்லாம் உண்மைதான் சிண்டு. ஆனா ஏன் மனிதர்கள் உங்களை வெறுக்கிறாங்கன்னு சொல்லி நான் உனக்கு சொல்கிறேன். உங்களிடத்தில் எவ்வளோ நல்ல குணங்கள் இருந்தாலும் உங்களிடத்தில் இருக்க சில தீய குணங்களால் தான் மனிதர்கள் உங்களை வெறுக்கிறார்கள். சிண்டு, உங்கள்கிட்ட எத்தனையோ நல்ல குணங்கள் இருந்தாலும் நீங்கள் திருடுறது, ஏமாத்துறது, இப்படிப்பட்ட தீய குணங்களும் உங்களிடத்தில் இருக்கு. இப்படி சீனு சொல்லவும் சிண்டு தலையை குனிஞ்சு தன்னோட தவற உணர்ந்தது. ஒருவரிடம் எவ்வளவு நல்ல பண்புகள் இருந்தாலும் அவரின் ஒரு சிறு தீய செயல்னால அவர் செய்த எல்லா நல்ல செயல்களும் மறைஞ்சு அவர் தீய செயல் மட்டுமே முன்னிற்கும். தந்தை காகமும் தாய் காகமும் பருவமடைந்து தன் மகளுக்கு மாப்பிள்ளை தேட ஆரம்பித்தன. அதுவரை சுதந்திரமாக காட்டில் பறந்து திரிந்த மகள் காகம் திருமண நிகழ்வை நினைத்து மகிழ்ச்சி அடையவில்லை, மிகவும் வேதனை அடைந்தது. தன் கருமை நேரத்தை நினைத்து ஏற்கனவே வெறுப்பாக இருந்த மகள் காகம் எனக்கு திருமணம் வேண்டாம் என எவ்வளவோ எடுத்து சொல்லியும் தாயும் தந்தையும் கேட்கவில்லை. இனி தப்பிப்பதற்கு வழியில்லை என்று முடிவு செய்த மகள் காகம் தன் பெற்றோரிடம் இவ்வாறு சொன்னது. நான் கருப்பாக இருப்பதால் எனக்கு எப்போதும் என் நினைத்து வேதனையாக இருக்கும். எனக்கு திருமணம் நடந்து என் பிள்ளைகளுக்கும் அந்த வேதனை வந்துவிடக்கூடாது என்று நினைக்கிறேன். அதே வேளையில் என் பெற்றோர்களான உங்களை பற்றியும் நான் சிந்திக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு கடமை செய்யாவிட்டால் நமது உறவினர்கள் உங்களை பழி சொல்வார்கள். அதற்கு நான் ஒரு காலமும் அனுமதிக்க மாட்டேன். என்னிடம் ஒரு ஆலோசனை இருக்கிறது. நான் உங்களுக்காக இந்த திருமணம் செய்து கொள்ள ஒத்துக்கொள்கிறேன், ஆனால் ஒரு நிபந்தனையோடு. இப்படி சொல்லி பேச்சை நிறுத்தியது மகள் காகம். தந்தை காகம் அமைதியாய் இருந்தது. தாய் காகத்திற்கு ஒரே பதட்டம், தன் மகள் என்ன சொல்ல போகிறாள் என்று. ஒரு நிமிட அமைதிக்கு பிறகு மகள் காகம் பேச்சை தொடங்கியது. என் தோழி என்னிடம் ஒரு செய்தி சொன்னாள். நம் இனத்தில் வெள்ளை நிற காகம் இருக்கிறதாம். அது நம் நாட்டிலோ நம் காட்டிலோ அல்லது வெளிநாட்டிலோ இருக்கிறார்களாம். அவர்களில் இருந்து மணமகன் ஒருவரை தேர்ந்தெடுங்கள். நான் நிச்சயம் திருமணம் செய்து கொள்கிறேன். இல்லை என்றால் எனக்கு திருமணமே வேண்டாம். நான் இப்படியே இருந்து கொள்கிறேன். பொறுமையாய் கேட்ட தந்தை காகம் இப்படி சொன்னது. எப்படியோ திருமணத்துக்கு சம்மதிச்சாயே, அது போதும். அதுவே எனக்கு பெரிய விஷயம். உலகத்துல எந்த மூலையில நமது இனத்தார் வெள்ளையா இருந்தாலும் அவரை கண்டுபிடிச்சு சம்மதிக்க வச்சு உனக்கு திருமணம் நடத்திடுறேன். உனக்கு சந்தோஷம் தானே?
உன் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம் என்று தந்தை காகம் மகிழ்ச்சியுடன் பேசியது. இது நடக்காத காரியம் என்று நினைத்தால் நடத்தி விடுவார்கள் போல என மகள் காகம் மனதிற்குள் நினைத்தது. ஒரு வாரத்திலேயே வெள்ளை காகத்துடன் தந்தை காகம் வந்தது. மகள் காகம் இது கனவா நினைவா என ஆச்சரியப்பட்டது. திருமணம் வெகு சிறப்பாய் நடைபெற்றது. எல்லா காக்கைகளும் வெள்ளை காகத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டது. வெள்ளை காகமும் கருப்பு காகமும் சேர்ந்து வாழ்ந்தது. 8 முட்டைகள் இட்டது. 8 முட்டைகளில் இருந்தும் ஒவ்வொரு காகமாய் வெளிவர ஆரம்பித்தது. அதில் சில கருப்பாகவும் சில வெள்ளையாகவும் இருந்தது. ஒரு முட்டையில் இருந்து மட்டும் கருப்பும் இல்லாமல் வெள்ளையும் இல்லாமல் இடைப்பட்ட நிறத்தில் பிறந்தது. மகள் காகம் தன் தாய் தந்தையிடம் கேட்டது, என்னப்பா கொடுமை இது? இது என் நிறமும் இல்லை, வெள்ளைக்காகத்தின் நிறமும் இல்லை, இது மட்டும் வேற மாதிரி இருக்கு என்று சொல்லி புலம்பியது மகள் காகம். உடனே தாய் காகம் பதறாமல் இவ்வாறு சொன்னது, அடடே, நீ ஒரு குழப்பமும் அடைய வேண்டாம் மகளே. உன் பிள்ளைகளின் நிறத்தை நினைத்து கவலை கொள்ள வேண்டாம். எந்த நிறமாக இருந்தால் என்ன? நல்ல குணத்தோடு வளர்த்தால் அதுவே நமக்கு பெருமைதானே. மிக்க நன்றி அம்மா, என் குழப்பத்திற்கு தெளிவு கொடுத்ததற்கு. இனி நான் என் பிள்ளைகளை அன்போடையும் அறிவோடையும் பண்போடையும் பாசத்தோடையும் வளர்ப்பேன். இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், வாழ்க்கையில் நிறம் முக்கியமல்ல, குணம்தான் முக்கியம். இந்த கதையின் பெயர் மூடநம்பிக்கை. அரசன் ஒருவன் சகுனங்களில் ஆழ்ந்த நம்பிக்கை உடையவனாக இருந்தான். அரண்மனை ஜோதிடர் இந்த நம்பிக்கை மேல் குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் ஜோதிடர் அரசனிடம் இவ்வாறு கூறினார், அரசே, அதிகாலை எழுந்தவுடன் 2 காக்கைகளை ஒன்றாக பார்த்தால் அந்த நாள் சிறப்பாக அமையும் என்றார் ஜோதிடர். சேவகன் தினமும் பொழுது விடியும் முன்பே தெருவிற்கு சென்று விடுவான். ஒரு நாள் அரண்மனையில் பக்கத்தில் 2 காக்கைகளை ஒன்றாக பார்த்தான். அடடா, நல்ல சகுனம். இன்று மன்னர் நமக்கு நிச்சயம் பதவி உயர்வு கொடுப்பார் என்று மகிழ்ச்சியுடன் கூறிக்கொண்டு அரசனிடம் சொல்வதற்கு சென்றான். இதை கேட்டதும் அரசனுக்கு மிகவும் மகிழ்ச்சி. உடனே சேவகனுடன் அந்த காக்கைகள் இருக்கும் இடத்திற்கு சென்றான். அதற்குள் 2 காகத்தில் ஒரு காகம் போய்விட்டது. மன்னனுக்கு மூக்கின் மேல் கோபம் வந்துவிட்டது. உடனே தளபதியை அழைத்து இந்த பொறுப்பற்ற சேவகனுக்கு 10 கசையடி கொடுங்கள் என்று உத்தரவிட்டான். சேவகன் சிரிக்க ஆரம்பித்தான். மன்னனுக்கு கோபம் அதிகமானது. ஏன் சிரிக்கிறாய் என்று சொல்லாவிட்டால் இன்னும் 10 கசையடி கொடுக்க சொல்வேன் என உருமினான். சேவகன் சொன்னான், இன்று நான் மட்டும்தான் 2 காக்கைகளை அதிகாலையில் பார்த்தேன். கைமேல் பலன் கிடைத்து விட்டது அல்லவா என்றான் சேவகன். அப்போதுதான் மன்னருக்கு சகுனம் பார்ப்பது தவறு என்று புரிந்தது. உடனே தான் செய்த தவறை உணர்ந்து மன்னர் சேவகனுக்கு அன்பு பரிசளித்தார். ஒருவேளை நாம் செய்தது தவறு என்று தெரிய வந்தால் அப்போதே அந்த தவறை திருத்திக் கொள்ள வேண்டும். மூட நம்பிக்கையை ஒளிர்ப்போம், வாழ்வில் ஒளிர்வோம். காக்கை மற்றும் ஆந்தையின் சாபக்கதை. ஒரு காட்டுல ஆந்தையோட குடும்பம் வாழ்ந்து வந்துச்சு. அந்த ஆந்தைக்கு 2 ஆந்தை குஞ்சுகள் பிறந்தாங்க. அந்த குஞ்சுகள் வளர வளர தன்னோட அம்மாட்ட நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் ஆந்தை குஞ்சு தன்னோட அம்மாவை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்டுச்சு. அம்மா, எல்லா பறவைகளும் பகல்ல தான் இறத்தேட போறாங்க, விளையாடுறாங்க. ஆனா நாம மட்டும் பகல்ல தூங்கிட்டு இரவு நேரத்துல இறத்தேட போறோம், ஏமா? நமக்கு பகல்ல கண்ணு தெரியாது, இரவுல தான் கண்ணு தெரியும். அதனாலதான் நம்ம இரவுல போய் உணவு தேடி கொண்டுட்டு வரோம். ஆந்தை குஞ்சிட்ட ஆந்தையோட தாய் இப்படி சொல்லுச்சு, ஏமா கடவுள் நம்மளுக்கு படைச்சாரு?
இதுல கடவுள் மேல எந்த தவறும் இல்ல. முன்னொரு காலத்துல நம்ம முன்னோர் ஒருவர் செய்த தவறுனால நம்ம இன்னும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இரண்டு குஞ்சுகளும் தன்னோட தாய் குஞ்ச பார்த்து இப்படி கேட்டாங்க. தாயாந்த தன்னோட குஞ்சுகளுக்கு அந்த கதையை சொல்லுச்சு. முன்னொரு காலத்துல காக அண்ணாச்சிக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அப்ப நம்ம தாத்தா அவரை குயில் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனாரு. அண்ணாச்சி என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நம்ம காக்கா அண்ணாச்சிக்கு உடம்பு சரியில்லை டாக்டர், அதான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தேன். குயில் டாக்டர் காக்கா அண்ணாச்சிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து காக்கா முழுசா சுகமாயிருச்சு. அதுக்கப்புறம் குயில் டாக்டர் ஆந்த மற்றும் காக்கை அண்ணாச்சிட்ட பேச ஆரம்பிச்சது. அண்ணாச்சி உங்களுக்கு இப்ப உடம்பு சரியாயிட்டு, நீங்க வீட்டுக்கு கிளம்பலாம், எனக்கு சேர வேண்டிய பணத்தை தந்துட்டு. அவகிட்ட பணம் இல்லாதனால அவங்க அங்க இருந்து குயில் டாக்டரை ஏமாத்திட்டு ஓடி வந்துட்டாங்க. குயில் டாக்டர் அவங்கள பார்க்கும் போது எல்லாம் பணம் கேட்டுச்சு. ஆனா அவங்க ரெண்டு பேரும் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி காரணங்கள் சொல்லி அவரை ஏமாத்திக்கிட்டே இருந்தாங்க. அம்மா, அப்ப என்னமா நடந்துச்சு? அவங்க பணம் கொடுத்தாங்களா இல்லையா? அவர் பணம் கொடுக்கவே இல்ல. அவர் தெரிந்து தப்பிக்கிறதுக்காண்டி நம்ம முன்னோர் தாத்தா பகல் புல்லாம் தூங்க ஆரம்பிச்சாரு. இப்படி பகல் புல்லா தூங்குனால அவருக்கு பகல் நேரத்துல கண்ணு தெரியாம போயிருச்சு. இரவு நேரங்கள்ல மட்டும்தான் கண்ணு தெரிஞ்சிச்சு. அதனால அவர் இரவு நேரங்கள்ல மட்டும் உணவு தேட போனாரு. அந்த குயிலோட கண்ணுல தட்டுப்படாம இருக்க ஒரு நாள் காக்கா குயில் கண்ணுல பட்டுச்சு. காக்கா அண்ணாச்சி, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? இனிமே நாங்க உள்ள முட்டையெல்லாம் உங்க இடம் காவல் காட்டணும். குயில் டாக்டர் இப்படி சொன்னனாலதான் இது வரைக்கும் காக்கா இனத்தார் குயிலோட முட்டைகளை பாதுகாத்துட்டு வராங்க. இதனாலதான் குயில்களோட முட்டைகளை காக்கா இனத்தார் பாதுகாக்கிறதும் நாம இரவு நேரங்கள்ல விழிச்சிருந்து பகல் நேரங்கள்ல தூங்குறதும் ஒரு சாபமா வந்துருச்சு. அம்மா, பிறரை ஏமாத்தினா வர்ற கஷ்டம் காலங்காலமா பலரை பாதிக்கும்னு நாங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்கிட்டோம்மா. இனிமே நாங்க யாரையும் ஏமாத்த மாட்டோம். பாசமா ஆந்தையோட அம்மா ரெண்டு குஞ்சுகளையும் அணைச்சுக்கிருச்சு. கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம பிறரை ஏமாத்தினா அதுக்குரிய பலன் நமக்கு தானாகவே வந்து சேரும். இந்த கதையின் பெயர் நரியும் காகமும். ஒரு நாள் ஒரு நரி வெளியே சென்று கொண்டிருந்தது. அப்போது ஒரு காகம் கீழே இறங்கி ஒரு வெண்ணெய் துண்டை தன் அழகால் எடுத்து கொண்டிருந்ததை நரி பார்த்தது. அதன் பிறகு அந்த காகம் வெண்ணெய் துண்டை எடுத்துக்கொண்டு பறந்து ஒரு உயரமான மரத்தின் கிளையில் சென்று அமர்ந்து கொண்டது. நரி அந்த காகம் இருக்கும் மரத்தின் அருகே சென்றது. இந்த வெண்ணெய் துண்டு ரொம்ப சுவையா இருக்கும் போல இருக்கே. அத எனக்கு சாப்பிடணும் போல இருக்கே. நான் ஒரு நரி, அத சாப்பிடுற தகுதி எனக்கு இருக்கு. ரொம்ப சாமர்த்தியமா இனிச்சு பேசுற தன்மை எனக்கு இருக்கு. கூடிய சீக்கிரமே அத நான் சாப்பிடுவேன். நரி அந்த காகம் இருக்கும் மரத்தின் அருகே சென்றது. வணக்கம், என்ன காகமே, நீ எப்படி இருக்க? வாய்க்குள் உணவை வைத்துக்கொண்டு பேசக்கூடாது என்று ஏற்கனவே பாடம் படித்திருந்த காகம் அமைதியாக இருந்தது. நரி மரத்தின் அருகே வந்து அமர்ந்த போதும் அந்த காகத்தால் ஒன்றுமே சொல்ல முடியவில்லை. இன்னைக்கு நீ எப்படி இருக்க தெரியுமா? அழகா இருக்க. சரி சொல்லு, நீ உன்கிட்ட ஏதோ ரகசியத்தை மறைச்சு வச்சிருக்கியா? நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன். அட, உன்னோட இறகுகள்லாம் பளபளன்னு இருக்குதே, அது எப்படி? அது மட்டும் இல்லாம உன்னோட கண்கள் வைரம் போல ஜொலிக்குதே. வாயில் வெண்ணெய் துண்டை வைத்திருந்த காரணத்தினால் காகம் பதில் சொல்லவே இல்லை. பார்க்க அழகா இருக்கிற நீ பாட்டு பாடினா எவ்வளோ நல்லா இருக்கும். கேக்குறதுக்கும் அவ்வளவு இனிமையா இருக்கும். உன்னோட பாடலை கேட்கிற எல்லாரும் உன்னைய பறவைகளோட ராணின்னு சொல்லுவாங்க. நரியின் சாதுரியமான பேச்சை கேட்ட காகம் பறவைகளின் ராணியாக தன்னை நினைத்து கொண்டது. உடனே அது தன் வாயை திறந்து பாட ஆரம்பித்தது. ஆனால் காகம் தன் வாயை திறந்தவுடன் வாயில் இருந்த வெண்ணெய் துண்டு கீழே மேல் நோக்கி பார்த்து கொண்டிருந்த நரியின் வாயில் விழுந்தது. நான் நினைத்தது நடந்தது, வெண்ணையும் கிடைத்தது. அப்போது நரி மரத்தின் மீது சலிப்புடன் அமர்ந்திருந்த காகத்தை பார்த்தது.
எல்லாமே தந்திரம்தான். முட்டாள் காகமே, மரத்து மேலே இருந்த உனக்கு ஆறுதல் கிடைச்சது, கீழே இருந்த எனக்கு வெண்ணெய் கிடைச்சது. குழந்தைகளே, எப்பவும் தந்திரமான வார்த்தைகளை நம்ம யாருமே நம்ப கூடாது. இப்ப புரிஞ்சுச்சா? இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. Thank you for watching. We will see in the next video. Until then, Tata.